அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய சொல்லாட்சியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரான் முன்னிலை. அதாவது ஹர்மூஸை சுற்றி போட்டிருந்த அந்த பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய முற்றுகை தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருள் உலக அரங்கில். ஏனென்றால் ஐரோப்பா முழுவதும் எண்ணெய் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. கப்பல்களுக்கு புதிய விதிகளை ஈரான் போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதனிடையே ஹர்மூஸ் முற்றுகை முழுமையான தோல்வி என்பதை அறிவுறுத்துகின்ற அளவில் ஈரானுடைய சூப்பர் டேங்கர் கேரியிங், அதாவது $220 மில்லியன் மதிப்புள்ள எண்ணெயை ஏற்றி கொண்டு ஹர்மூஸை கடந்து ஆர்ச்சியோபிலோ வரைக்கும் போயிட்டது. இந்தோனேஷியாலாம் தாண்டி போய்விட்டது. அதில் 1.9 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் எண்ணெய் இருந்திருக்கு. இதே ஹர்மூஸ் நம்ம நேற்று ஒரு 4 நாளாக இந்த வீடியோக்களில் சொல்லிட்டு வரோம். ஹர்மூஸ் முற்றுகை பெரிய ஃபெயிலியர். ஒரு 72 கப்பல் போச்சு, ஒரு 30 கப்பல், 29 நேற்று இதை சொல்லக்கூடியவங்க சோல்ஸ் டேங்கர் ட்ராக்கர்ஸ். இது ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காப்ஸ் சொன்னதும் இல்லை. அதே போல இது அமெரிக்கா நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொன்னதுக்கு நேர எதிரானது. இப்போ அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, இந்த பெரிய ஃபெயிலியருக்கு பிறகு ட்ரம்ப் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க, நாங்கள் நிறைய ஆயில ரிசர்வ் வச்சுருக்கோம், நம்ம எண்ணெயை விற்கலாம், நம்ம எண்ணெய் விலை ஏறி போனதுனால நமக்கு தான் லாபம், அப்படி இப்படின்னு பெரிய வாய்க்கிலேயே பேச்சு. ஆனால் நேற்று உண்மையை சொன்னால் முந்தா நாள் ஸ்பிரிச்சுவல் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்கு அமெரிக்காவில். அதுக்கு பேர் த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ். அதாவது விலை மிகவும் குறைந்த, கட்டணம் மிகவும் குறைந்த ஒரு விமான போக்குவரத்து கழகம். அதுக்கு அதே ஒயிட் ஹவுஸ்ட, அதாவது அமெரிக்காவனோட தலைமை பீடத்தில் என்ன கொஞ்சமாக தாருங்கய்யா, எங்கள் இதை ஆப்ரேட் பண்ணணும், எங்கள் ஏர்லைன்ஸை நாங்கள் செயலில் கொண்டு வருவதற்கு பெட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஏர்லைன்ஸ் தன்னுடைய போக்குவரத்தை முற்றாக மூடி விட்டது. அதில் 17,000 பேர் வேலை செய்கிறான். 17,000 பேர் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலையும் போச்சு. ஏற்கனவே ஆன்டி மைக்ரேஷன் அது இதுன்னு சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கங்கெல்லாம் ஒரு பெரிய இது போச்சு. எலோன் மஸ்க் கொடுத்த ஏஐ கண்ட்ரோல்டு இதில் 20,000 பேர் செக்ரட்டரியேட்டை சுற்றியே வேலை இழந்தார்கள். இப்போ 17,000 பேர் பெட்ரோல் இல்லாமல் வேலை இழந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இவ்வளோ பெரிய தோல்விகளை மறைத்து கொண்டு நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறோம். நேற்று ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டுருக்கேன். ஈரான் ஒரு டேங்கரை கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு, அதனால இனிமேல் நாங்கள் எங்களுடைய கப்பல்களை கொண்டு அங்கே வர முடியாமல், ஹர்மூஸை கடக்க முடியாமல் இருக்கக்கூடிய கப்பல்களை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறான். ஈரான் சொல்லியிருக்கு, எங்களுடைய கப்பல் படையை நாங்கள் களத்தில் இறக்கினால் நீ ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவாய் அப்படின்னு. அதை பற்றி ஒரு தனி ஐஆர்ஜிசியினுடைய தனி காணொலி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பலை வைத்திருக்கிறார்கள். அந்த நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு கீழே போய் இப்படி எழுந்துருச்சுன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் 2ஆக பிளந்து விடும்னு சொல்றாங்க. ஆக அந்த இது போன்ற எங்களுடைய அதுக்கு என்ன பேர்னா ஹூட் சூப்பர் கேவிடேட்டிங் டோர்பிடோ, ஹூட் சூப்பர் கேவிடேட்டிங் டார்பிடோ. இது என்ன ஆகுமா, ஒரு மாதிரி நீர்க்குமிழியை வெளியில் போடும். அதனால் இதை ஏரில் இருந்து டிடெக்ட் பண்ண முடியாது. குண்டுகள் போனால் அது எங்கே போயிட்டுருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அது நேராக போய் கப்பலை அப்படி தட்டிச்சுன்னா அது 2ஆக போய்விடும் என்பது சொல்லியிருக்கான். சொல்லிட்டு அவர் ஐஆர்ஜிசி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நாங்கள் இப்படி நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கேட்டியா, இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் தருணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ இதில் வகையாக சிக்கினேன்னா நாங்கள் இந்த மாதிரி கப்பல் படையை நாங்கள் இறக்கணும் என்று சொன்னால் உன்னோட கப்பல் படை தூள் தூளாக ஆகிவிடும். இதில் ஈரான் இன்னொரு பெரிய டாக்டிக்ஸை கடைபிடிக்குது. அது என்ன தெரியுமா,
பாகிஸ்தான் ஈராக் பார்டர்ல 3000 கண்டெய்னர் பாகிஸ்தானுக்குள்ளால வர முடியாம இது வரைக்கும் தடுத்துருக்கு. நேத்து இல்லை முந்தா நாள் அது திறந்து விட்டுடுது. இந்த 3000 கண்டெய்னரும் வந்து எந்த அளவுக்கு வந்துடணும்னா அரேபியன் சீக்கு வந்துடும். இந்த அரேபியன் சீக்கு வரக்கூடிய வழி அரேபியன் சீக்கு டு சைனா பாகிஸ்தான் ஒரு காரிடரை அமைச்சிது. அமித்ஷா நம்மளோட நாடாளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 ஆகஸ்டில் பேசும்போது என்ன சொன்ன, ஆகஸ்ட் 5 அந்த சிறப்பு அதிகாரத்தை காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை மீட்டும் போது நாங்கள் சைனா கையில் இருக்கக்கூடிய காஷ்மீரின் பகுதியை மீட்டு விடுவோம். நாங்கள் உடனே சைனா விழித்து கொண்டு பாகிஸ்தானு கூட எக்ரிமெண்ட் போட்டு ஒரு காரிடார் சைனா டு அரேபியன் சி கொண்டு வந்தது. அதோட இப்போ இந்த பாகிஸ்தான் இதை திறந்ததுனால இந்த பாதை அந்த பாதையோடு இணைந்து அரேபியன் சி வழியா இப்போ கப்பல் எல்லாம் போகுது. 3000 டேங்கரை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து பொருளாதார தடைகளை எல்லாம் விஞ்சி இப்பொழுது லாபம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதுல இன்னொன்று என்னன்னா, ஹார்மூஸை நிர்வகிக்கக்கூடிய விதிமுறைகளை ஈரான் வெளியிட்டு இருக்கிறது. அதாவது ஹார்மூஸை கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள், அதாவது அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று இஸ்ரேல் கப்பல், எந்த விதத்திலையும் ஹார்மூஸில் அனுமதி கிடையாது. ஹாஸ்டைல் ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ், அதாவது எதிரி நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களில் சிலதை அனுமதிப்போம். அது எப்போ அனுமதிப்போம் என்று சொன்னால், என்னமெல்லாம் நடக்கும்னு சொன்னால் ஆதரைசேஷன் வேணும், எங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிடணும், யுவானில் டோல் பூத்து கட்டியிருக்கணும். அதுக்கு பிறகு எங்கள் கைடன்ஸில் தான் நீங்கள் போக முடியும். எங்களுடைய அதாவது ஐஆர்ஜிஎஸ்னுடைய கப்பல்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு ஆதரைசேஷனை கொண்டு வந்திருக்கு. சில இதுக்கு லைசன்ஸ் கொண்டு வந்திருக்கு சில நாடுகளுக்கு. இப்படி ஹர்மூஸை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வந்து விட்டது. இதில் இந்தியாவுக்கு ஒரு லாபத்தையும் அது பண்ணியிருக்கு. நேற்று 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜி சிலிண்டர் உள்ள எல்பிஜி, அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஏற்றிட்டு வந்த கப்பலை ஈரான் ஹர்மூஸ் வழியாக அனுமதித்து அது இந்தியாவினுடைய துறைமுகங்களுக்கு, கேரளாவில் உள்ள துறைமுகத்துக்கு, அரேபியன் சீல உள்ள துறைமுகத்துக்கு வரும் போல தெரியுது. அப்போ அவனுடைய சூப்பர் டேங்கரும் போகுது, இந்தியாவுக்கு கப்பல் வருது. ஹார்மூஸ் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வந்ததுனால புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதிய விதிகளில் அவங்க ஒரு பெருந்தன்மையை காட்டுகிறார்கள். நாங்கள் மொத்தமாக வசூலிக்கிற அந்த டோலில் நெய்பரிங் கண்ட்ரிஸோடைய உரிமைகளை பாதுகாப்போம், அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளின் உரிமைகளை நாங்கள் பாதுகாத்தே தீர்வோம் என்று அவர்களுக்கும் ஷேர் கொடுப்போம். அவங்க நேவிகேட் பண்ணணும்னா எவ்வளோ டோல் பூத்து கட்டாலும் சில சலுகைகள் அதில் கொடுக்கப்படலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமே எஸ்டிமேட்டட் இன்கம், அதாவது இந்த ஹர்மூஸ் போக்குவரத்தில் இருந்தும் இப்பொழுது சைனாவுக்கு டைரக்டாக ட்ரெயின் இது, ஹர்மூஸ் போக்குவரத்தில் கப்பல் போகிறதில் உள்ள வருமானம், டோல் பூத்து 2வது வருமானம், 3வது சைனாவுக்கு 15 நாளில் கொண்டு போகிற 1500 வேகனில் கொண்டு போகிற எண்ணெய் மற்றும் வியாபார பொருட்கள். இப்போ பாகிஸ்தான் வழியாக முதல்ல 3000 டன்னு 3000 டேங்கர்ஸை அவங்க வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் வச்சு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. எப்படின்னா 30% மிலிட்டரியில் செலவழிப்போம், 70% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்த அதாவது கட்டுமான பணிகளை கொண்டு வருவதற்கு. இதில் ஹர்மூஸுக்கு இப்போ ஈரான் கொண்டு வந்திருக்க விதிகளில் மிகவும் முக்கியமானது என்னன்னா, எந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி செய்ததோ அந்த நாடுகளெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை தர தொடங்கினால்தான் ஹர்மூஸ் வழியாக வர முடியும். இது டைரக்டா அரபு நாடுகளை வந்து சொல்வது போல் இருக்கிறது. நெய்பரிங் கண்ட்ரிஸுங்கிறத அவங்கள தான் குறிக்கும். அதே போல அவங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி செய்தவர்கள் எங்களுக்கு ரிப்பரேஷன்ஸ், எங்களுக்கு இழப்பீடுகளை தந்தால் மட்டும்தான் ஹர்மூஸ்ல வர முடியும். இதை நம்ம எந்த பின்னணியில் பார்க்கணும்னா, இப்போ குவைத் வந்து என்னால் 1 லிட்டர் பெட்ரோலை கூட விற்க முடியல அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சிருக்கான். யுஏஇ ஓப்பக்கில் இருந்து வெளியில் வந்துட்டு ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி சைனா, ரஷ்யா, ஈரான் இவங்களுடைய
நட்பின் அடிப்படையில் இவர்களுடைய உதவியின் அடிப்படையில் விற்பனை செய்ய முன்ன வந்திருக்கான். ஆனா ஹர்மூஸை கடக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் தருவேன், ஆனா நீங்க நஷ்ட ஈடு தந்தால்தான். யுத்தத்துல எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னது? காலாகாலமா நீங்க அமெரிக்காவனோட பேஸ் இன்னும் 10,000 20,000 பேர் இருக்கான். இப்ப ஈரான் அடிச்ச அடியில தான் அவனு சொகுசா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் பார்ட்டி கொண்டாட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அதாவது அமெரிக்கால இருந்து அமெரிக்க ராணுவ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வருவானோலாம், ஏன்னா என்ஜாய் பண்ணலாம். இங்க ஒன்றும் யுத்தம் கிடையாது. இப்போ அடிச்ச அடியில எல்லாம் ஷெல்டர்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆக இப்படி ஒரு புது விதியையும் ஈரான் போட்டு இருக்கிறது. அப்போ மொத்தமா ஹர்மூஸோடைய கட்டுப்பாடு ஈரானுக்கு கீழே சட்டத்தை ஏற்றியாச்சு, எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. பல நாடுகள் ஈரான் இப்ப சொல்லுது, ஆமா உங்க நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் எங்களுடைய கப்பல்கள் போவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அடுத்தது பேச்சுவார்த்தை. இவர் அங்க கண்டிஷன் 10 கண்டிஷன் கொடுத்தாரு, அவங்க 14 கண்டிஷன் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் போட்டு உழப்புற நேரத்துல ஈரான் தெளிவாக தனது நிபந்தனைகளை சொல்லிட்டு, முதல்ல நீ கல்ஃப் கண்ட்ரிஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ்ல ஈரானை சுற்றி உள்ள நாடுகள்ல இருந்து உன்னோட பேஸ் வளத்தையும் வெளியில கொண்டு போகணும், யுத்தத்துக்கு நஷ்ட ஈடு தரணும். அடுத்தது இந்த பிளாக்கேடை முதல்ல முடிக்கணும். ஹார்மோன்ஸை பத்தி பேசப்படாது. நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது, அதாவது அணு ஆயுத ஆற்றல் என்பது எங்களுடைய பிறப்புரிமை, அதை நீ ஒண்ணுமே செய்யும், அதுல நெகோசியேஷனே கிடையாது. நியூக்ளியர் இதுலேயே மட்டும் இல்லை, ஹார்மோன்ஸ் இதுலேயும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இது இவ்வளவு கண்டிஷனே லெபனான்ல இத்தனை நிறுத்தம் ஒழுங்கா இல்லை, அதையும் நீ நிறுத்தணும். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரம்ப்கிட்ட, இம்பாசிபிள் வார், நீ நடத்த முடியாத, போட விரும்பாத, போட்டால் தோற்று போகிற ஒரு யுத்தம், உனக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்க சொல்லக்கூடிய உன்னுடைய பார்வையில் கடுமையான நிபந்தனைகள், இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லை நாங்க யுத்தத்துக்கு தயாரா இருக்கோம். ட்ரம்ப் 60 நாள் போர் நிறுத்தம் நீடிப்புன்னு இருக்கான். இந்த போர் நிறுத்தம் நீடிப்புலாம் வேண்டாம், போர் நிறுத்தமே வேண்டாம், நீ ஒழுங்கா ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுட்டு ஒதுங்கு, இல்ல 30 நாளையில ஒன்னும் இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த சீஸ்ஃபயருங்கிறது, போர் நிறுத்தங்கிறதே வரக்கூடாது, போரே கூடாது, இல்லைன்னா போட்டு பார்த்துருவோம்ங்கிறத தெளிவாக சொல்லி விட்டார்கள். அதனால ட்ரம்ப் இப்போ உளர ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன தெரியுமா சொல்றான், போய் பேட்டியில நாங்க நட்பு நாடுகள் அப்படிங்கிறான். அமெரிக்கால ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கு, ஈரான் மீது உள்ள யுத்தம் இல்லீகல்னு. அங்க என்ன சொல்லியிருக்கானோன்னா, அங்க அரசு தரப்பில், அமெரிக்க அரசு தரப்பில் வாதிக்கிறவன், இட் இஸ் நாட் ஏ வார், இது ஒரு சின்ன பதிலடி தான் என்று சொல்லியிருக்கான். பதிலடிக்கு அங்க அர்த்தம் இல்லை, அதனால அந்த கோர்ட் அதை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிடுது. ஆக இப்போ லெபனானுக்கு வருவோம். அடுத்தது லெபனானு ஒரு விதமான புது ட்ரோனை, அதாவது ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதில் அதுக்கு என்ன பேர்னா ஃபயர் ஆப்டிக் ட்ரோன்ஸ். இது லெபனான் ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் போர்க்களத்தில் இறக்காதது. இது அதிசயமான தாக்குதல்களை இஸ்ரேலில் நடத்தி இஸ்ரேல் திணறி கொண்டு இருக்கிறது. இதனுடைய, அதாவது அவனுடைய எந்த ஏர் டிஃபென்ஸுக்கும், ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே செத்து போச்சு. இப்போ ஈரானுடைய இந்த மிசிலுக்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் வந்திருக்கு. அப்போ லெபனான் கவர்மெண்ட் ஹிஸ்புல்லாவுடைய இந்த மிசிலுக்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் வந்திருக்கு. அப்போ லெபனான் கவர்மெண்ட் கேட்குது, ஹிஸ்புல்லாவே இதை மெய்ட் பை ஹிஸ்புல்லான்னு சொல்லுவீங்களா, மெய்ட் இன் லெபனான்னு போடுவீங்களா, கொஞ்சம் தயவு செய்து மெய்ட் இன் லெபனான்னு போடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்ட் இன் லெபனான்னு சொல்லி இப்போ அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ரொம்ப குஷி ஆயிட்டு, ஏன்னா புது வார்ஃபேர், அவன் இருக்கிற ஆயுதங்களையும் பிடுங்கணும் ஹிஸ்புல்லாட்ட, அவனும் ஒண்ணுக்கு இல்லாத ஆயுதங்களை அமெரிக்காவில் வாங்கி வச்சுக்கணும், அமெரிக்கா சொல்லபடி கேட்கணும்னு இருந்தவன் ஹிஸ்புல்லாவுடன் தன்னுடைய அங்கீகாரத்தை கேட்க விட்டார்கள். இஸ்ரேலும் சும்மா இருக்கல, தெற்குல லெபனான்ல அடிச்சுட்டு தான் இருக்கான், அவங்க வடக்கு இஸ்ரேல காத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவங்க கை மேலோங்கி நிற்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நத்தேனுக்கு வாஷிங்டனை கூப்பிட்டு, எப்பா ஒரு மே 15க்குள்ளால் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள்னு சொல்லியிருக்கான். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தா, காசால இப்போ பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு தாதி பெண்ணை கொலை செய்திருக்கு இஸ்ரேலு. 3 பாலஸ்தீன மக்களை கொலை செய்திருக்கிறார்கள்.
இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹமாஸ் ஒரு பெரிய எச்சரிக்கை விட்டு இருக்கிறது. நாங்கள் சும்மா இருக்கோம்னு பார்க்காத உன்னை தாக்கிடுவோம்னு. இப்போ ஒரு எல்லோ லைனுக்குள்ளால ஒரு ஆரஞ்சு லைன் கொண்டு வந்தான் பாரு. 7% அவனுடைய ஆதிக்கம் குறைந்திருக்கிறேன்னு ஒரு ரிப்போர்ட்டு. ஐக்கிய நாடுகள் சபை இல்லை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண தான் பார்க்குறான். இப்போ இந்த ஆரஞ்சு லைன் முழுக்க முழுக்க வேற யாரும் இருக்கக்கூடாது, அவனோட படை தான் இருக்கும்னு. ஆனால் அவனுடைய படையில் ஒரு பெரும் எண்ணிக்கை 1000 பேர் நேற்று மிகப்பெரியதொரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எங்களால் காசா எல்லோ லைனை மெயின்டைன் பண்ண முடியல, நாங்கள் வாக்கு கொடுத்த டைமை விட அதிகமாக வேலை செய்திருக்கோம், எங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை திரும்ப கூப்பிடணும். இல்லைனா ஹமாஸ் ஆயுதத்தை எடுத்தால் விழுந்து விடுவார்கள். ஹமாஸ் ஏன் ஆயுதத்தை எடுக்கலைங்கிறதுக்கு நமக்கு விளக்கம் தெரியவில்லை. ஆனால் ஒன்னே அங்கே உள்ள வில்லேஜ் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் தங்களை முற்றாக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும். அதோட காசால இருந்தும் வெளியில போயிடும் இஸ்ரேல் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், ஹர்மோஸ் கட்டுப்பாடு ஒரு பக்கம், எல்லாத்திலும் ஈரான் தன்னை பலப்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது. இனி அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷனல் ஹெக்மனி ஒரு பெரிய அடி வாங்க. ஏன்னா நேற்று சைனாவுடைய 5 ரிஃபைனரிஸ், அது ஆயில் சுத்திகரிப்பு ஆலை மீது பொருளாதார தடை போட்டிருக்கு. சைனா சொல்லியிருக்கு, எங்க ஆயில் எண்ணெய் சுத்திகரிப்புக்கு வரக்கூடிய எந்த கப்பலையாவது நீ தடுத்தேன்னா நாங்கள் நேரடியாக யுத்தத்தில் இறங்குவோம் என்று. அதுக்கு வந்த எந்த கப்பலையும் இந்த நிமிஷம் வரையும் தடுக்க முடியல. தடை செயலுக்கு வந்து விட்டது, ஆனால் தடுக்க முடியவில்லை. அதனால் சைனாவிடம் மண்டியிட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஈரான் 3க்கு இடையில சிக்கிட்டு பெரிய அளவில் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய பொருளாதாரம் நலிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பெண்டகன்ல ரூபா கேட்குறான், யாரு? பீட்டர் ஹெக்ஸத்து, எனக்கு பணம் கொடுன்னு. உடனே 250 பில்லியனை கேட்குறான். அவன் ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியனாக கேட்டுட்டு இருக்கான். அவங்க எதுக்கு இந்த ஏற்கனவே நீ எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காங்கிறத கரெக்ட் ஃபிகர், கரெக்ட் எண்ணிக்கையை கொடு, அதுக்கு பிறகு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த யுத்தம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் வெல்ல முடியாத யுத்தம் அல்லது ஏற்க முடியாத நிபந்தனைகள், இந்த 2ல் ஒன்றை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று முஸ்தபா காமினி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.